ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பகல் இரவு டெஸ்ட் போட்டிக்கு முன்னோட்டமா ஒரு பயிற்சி போட்டியில் இந்திய அணி விளையாடிட்டு வராங்க. இந்த பயிற்சி போட்டி அப்படிங்கிறது இந்தியாவோட 11க்கும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் டீம் இதுக்கும் தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் 11 வந்து 240 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்தியா தரப்பில் ஹர்ஷித் ராணா அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட இந்திய அணி களமிறங்கினாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா மறுபடியும் டீமுக்கு வந்திருக்கிறனால அவரும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமாக வந்து கேஎல் ராகுலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் களமிறங்கி இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது பேர்த்தில் நடந்த அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் இடையிலான செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க விளையாடின அந்த விதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து பாராட்டுக்குரியதாக அமைஞ்சிருந்தது. ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி விளையாடினாங்க. குறிப்பாக கேஎல் ராகுல் வந்து தனக்கு ரொம்பவே உதவி பண்ணார் அப்படின்னு யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்லியிருந்தார். இந்த விதத்தை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனிங் இறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஒரு வேளை வந்து இந்த பயிற்சி போட்டியில் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு ரோஹித் சர்மா தன்னோட ஓப்பனிங் ஸ்பேஸை கேஎல் ராகுலுக்காக விட்டு கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுந்திருக்கு. ஒருவேளை இப்போ ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் பிளேயராக இறங்கலை ஓப்பனிங்கில் அப்படின்னா அடிலைட் டெஸ்ட் போட்டியிலையுமே வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வந்து பகல் இரவு டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறனால இது இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா 2020ஆம் ஆண்டு இதே பகல் இரவு டெஸ்ட் போட்டி இதே அடிலைடு மைதானத்தில் இந்தியா முதல் இன்னிங்ஸ்க்கு 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே அது ஒரு மோசமான ஸ்கோராக அமைஞ்சிருந்தது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். இதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் இந்தியா வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து ஏற்றுட்டு தான் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங்கில் இறங்காமல் மிடில் ஆர்டரில் இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதில் வந்து பலன் பெற போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கேஎல் ராகுல் தான். ஏன்னா ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறமா கேஎல் ராகுலுக்கு பிளேயிங் 11ல் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியே வந்து ஒரு பக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் ரோஹித் சர்மா அவருக்காக தன்னோட ஓப்பனிங் ஸ்லாட்டையே விட்டு கொடுக்கறாரா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாவுமே வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது.